ஒரு லைவ் அப்டேட்டு வீட்டுக்குள்ளே தர்ஷா குத்தாவும் அருணும் வந்திருக்காங்க. தர்ஷா வந்து வேறு லெவல் செய்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சௌந்தர்யா உன்னை வந்து ஐ லவ் யூ, உன்னை வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா மட்டும்தான் புகழ்ந்து பேசினாங்க. அந்த கண்ணியனை கேட்ட கேள்வி ஒன்று எப்படி தெரியுமா இருந்துச்சு, அதாவது மற்றவங்களாம் சோழி பார்க்க வந்திருக்காங்க, தர்ஷா தான் ஜாலியாக இருக்க வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க பாருங்கள். உண்மையாலுமே வந்து கஷ்டப்பட்டு முன்னேறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கும்போது நம்மளாம் ஜோலி பார்க்க வந்திருக்கோம், அவள் ஜாலியாக இருக்க வந்திருக்கா அப்படின்னு சொன்னது அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நான்லாம் வந்து அப்பா சப்போர்ட் இல்லை, அம்மா சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒன்றா பண்ணி தான் வந்திருக்கேன். அதனால் நீங்கள் போகிற போக்கில் ஜோலியாக இருக்கேன், ஜாலியாக பண்ண வந்திருக்கேன் அப்படி சொன்னதெல்லாம் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இதில் வந்து எழுதியிருப்பாங்களே, அப்போ என்ன எழுதியிருப்பாங்கன்னா, உனக்கு வந்து விளையாடவும் தெரியாது, சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சொல்கிறாங்க, உங்களை மாதிரி என்னால் வந்து விளையாட முடியாது முத்து, நீங்கள் வந்து முன்னாடி வந்து என் சமயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து என்னை அந்தளவுக்கு வந்து குறை சொல்கிறீங்களா, அந்த மாதிரி கேவலமாக என்னால் பண்ண கேம் வந்து விளையாட தெரியாது, முன்னாடி நான் எதாக இருந்தாலும் சொல்லிடுவேன், பின்னாடி போய் கேவலமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காரி துப்புது. அதுக்கு உடனே நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நான் வந்து அவன் என்னன்னா ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறான். ஆனால் உண்மையாலுமே வந்து இவன் ட்விஸ்டர், அப்படி இவன் தாங்க ட்விஸ்ட்டு, அவர் தப்பு பண்ணிட்டான், அந்த மாதிரி கேவலமாக சொல்லிட்டான், அது உடச்சு விட்ருச்சு. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி மழுப்புனா, முத்து நான் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன், நீங்கள் எப்படி பேசுனீங்க, அந்த விஷயத்தை எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும், ஒருத்தவங்களை எப்படி நீங்கள் மட்டம் தட்டி பேசுவீங்க, நீங்கள் வளர்கிறதுக்காக மற்றவனை எப்படி மட்டம் தட்டுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும்னு தர்ஷா வந்து கண்டியனை போட்டு போலான்னு புழக்குது. அதே மாதிரி விசால பேசுன்னு நல்லா இருந்துச்சு. அதாவது அடுத்தவனை கீழே தள்ளி குறை சொல்லி பின்னாடி பேசி கண்டென்ட் ஆக்குறீங்க, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவனை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. அதாவது ஜோக்கர் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த கண்டென்ட்டை வச்சு கிழிச்சாங்க. அது என்ன ஜோக்கரு, உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஜோக்கராக தெரியுறாங்க அப்படின்னா அப்படின்னா அவன் வந்து சொன்னான் இந்த மாதிரி சீட்டு கட்டில் ஜோக்கர், அம்மியில் ஜோக்கர்னு. ஆனால் நீ எந்த அர்த்தத்தில் ஜோக்கர்னு சொன்னால் தெரியும் எனக்கு. அதாவது ஒருத்தவங்க ஜோக்கர் அப்படின்னா அவங்க இருந்து ஒன்று தான், இல்லாமல் இருந்து ஒன்று தான், அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு விக்டிம், அது ஒரு யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். அதை ஆமான்னு ஒத்துக்காமல் இல்லை அப்படி இப்படின்ட்டு தான் பாருங்கள், நல்லா செஞ்சு விட்டுச்சு. கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அருணோ வந்து ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று விட்டுட்டான் தடவுள் அப்படின்னா அது என்னென்னு பார்த்துட்டு வீடியோ போடுறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.